இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய மூலிகையில் துளசி ஆடத்தோடா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த துளசி ஆடத்தோடாலாம் உங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக ஹோமியோபதியில் மதர் டிங்சர்ஸாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்று 10 சொட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆசிமம் சாங்டம் சொல்லுவோம் துளசியை. அதில் நீங்கள் ஒரு 10 சொட்டு தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். சளி சாதாரண சளியாக இருக்குன்னா. இதே உங்களுக்கு இரும்பல் இருக்குது, வறட்டு இரும்பல் இருக்குது, இல்லை சளியை வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு இரும்பல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்டிஷியா ஆடத்தோடான்ற சொல்கிற மதர் டிஞ்சரை அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஆசிமம் சாங்டம் 10 சொட்டு எடுக்கிறீங்கன்னா அது கூட ஜஸ்டிஷியா ஆடத்தோடாவும் ஒரு 10 சொட்டு சேர்ந்து எடுத்துக்கலாம். இதே ஒரு சில சமயம் பிள்ளைங்களுக்கு வந்து வறட்டு இரும்பலாக இருக்கலாம், சளியே வெளியே இல்லாமல் ஒன்றுமே சத்தம் பார்த்தீங்கன்னா வெறும் வறட்டு சத்தமாக இருக்கும் இரும்பலில். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜஸ்டிஷியா ஆடத்தோடான்ற மருந்தை வந்து 10 சொட்டு ஒரு அரை டீஸ்பூன் தேனில் கலந்து சப்பி சாப்பிட கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு ஒரு 3 நாள் கொடுத்தீங்கனாலே அந்த இரும்பல் அடங்கிடுமா. 2 வயசு பையனுக்கு 2 வயசு பையனுக்காக இருந்தாலும் 10 சொட்டு கொடுக்கலாம், பெரியவங்களுக்காக இருந்தாலும் 10 சொட்டு கொடுக்கலாம்.